அவர், நீ என்ன ஒரு மதவெறியனாகப் போகிறாயா என்று கேட்டுவிட்டு, முன்னுக்கு வருவதில் உனக்கு விருப்பமில்லையா? உன் அலுவலகப் பணிகளில் கவனம் செலுத்து என்று கூறிவிட்டார். அன்று நான் வருத்தத்துடன் ஒரு தோப்பு வழியாக வீட்டிற்கு நடந்து வந்தபோது, பல்லக்கில் வந்து கொண்டிருந்த உன் தந்தையை சந்தித்தேன். அவர் தன் பல்லக்கையும் வேலைக்காரர்களையும் அனுப்பிவிட்டு என்னுடன் நடக்கத் தொடங்கினார். என்னை சமாதானப்படுத்தும் முறையில் லோகாயதமான வெற்றிகளுக்கு முயற்சிப்பதில் உள்ள லாபத்தை எனக்கு சுட்டிக்காட்டினார். நான் விருப்பமில்லாமல் அதை கேட்டுக்கொண்டு வந்தேன். ஆனால் எனது இதயம் லாகிரி மகாசாயா தங்களை காணாமல் என்னால் வாழ முடியாதே என்று திரும்ப திரும்ப கூறிக் கொண்டிருந்தது. மாலை கதிரவனின் கிரணங்கள் உயரமாக வளர்ந்து கிடந்த கோரை புற்களின் அலைவரிசைகளில் மகுடம் சூட்டிக் கொண்டிருந்த ஒரு அமைதி நிறைந்த வரப்புக்கு எங்கள் பாதை எங்களை இட்டுச் சென்றது. நாங்கள் அதை வியந்தவாறு நின்றோம். அங்கு அந்த வயலில் எங்களுக்கு மிக அருகில் எனது மகாகுருவின் உருவம் திடீரென தோன்றியது. பகவதி, நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிக கடுமையாக இருக்கிறாய். அவர் குரல் திகைத்து நின்ற எங்கள் காதில் கணீரென்று வந்து மோதியது. அவர் குரல் திகைத்து நின்ற எங்கள் காதில் கணீரென்று வந்து மோதியது. அவர் தோன்றியது போலவே மாயமாக மறைந்து விட்டார். நான் மண்டியிட்டு வணங்கியவாறு லாகிரி மகாசாயா என்று வியப்புடன் கூறிக்கொண்டிருந்தேன். உன் தந்தை சில வினாடிகளுக்கு ஆடாது அசையாது திகைப்புற்று நின்று விட்டார். அவினாஷ், நான் உனக்கு விடுப்பு கொடுப்பது மட்டுமல்லாமல் நாளை காசிக்கு புறப்பட நானும் விடுப்பு எடுத்துக் கொள்கிறேன். உனக்கு சிபாரிசு செய்வதற்காக நினைத்த மாதத்தில் தோன்றும் திறனுள்ள இந்த மகான் லாகிரி சாயரை நான் அறிந்து கொள்ள, உனக்கு சிபாரிசு செய்வதற்காக நினைத்த மாத்திரத்தில் தோன்றும் திறனுள்ள இந்த மகான் லாகிரி மகாசாயரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் எனது மனைவியுடன் வந்து அவருடைய மெய்ஞான பாதையில் எங்களுக்கு வழிகாட்டி உபதேசம் செய்து அருளும்படி வேண்டப் போகிறேன். நீ எங்களை அவரிடம் அழைத்துப் போவாயா? ஓ, தாராளமாக. மிக அதிசயமான முறையில் எனது பிரார்த்தனைக்கு விடையளித்தாலும், நிகழ்ச்சிகள் எல்லாம் சீக்கிரமாக எனக்கு சாதகமாக அமைந்ததாலும் எனது மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அடுத்த நாள் மாலை நானும் உன் பெற்றோர்களும் காசிக்கு ரயிலில் புறப்பட்டோம். மறுநாள் காசியை அடைந்ததும் கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வண்டியில் சென்றோம். பிறகு நாங்கள் குருதேவர் வசிக்கும் தனிமையான வீட்டுக்கு குறுகலான சந்துகளில் வழியாக நடந்து செல்ல வேண்டியிருந்தது. அவருடைய சிறு கூடத்தை அடைந்த நாங்கள் தன் வழக்கப்படியே பத்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் அவரை வணங்கினோம். அவர் தன் கண்களை சிமிட்டியவாறு ஊடுருவும் பார்வையை உன் தந்தையை நோக்கி திருப்பினார். பகவதி, நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிகவும் கடுமையாக இருக்கிறாய். 2 தினங்களுக்கு முன்பு அவர் புல்வெளியில் உச்சரித்த அதே சொற்கள். அவர் தொடர்ந்தார். என்னிடம் வருவதற்கு நீ அவினாஷிக்கு அனுமதி வழங்கியதை பற்றி, அவனுடனேயே நீயும் உன் மனைவியும் வந்தது பற்றியும் மெத்த மகிழ்ச்சி.
அவர் மெய்ஞான பயிற்சியான கிரியா யோகத்தை உன் பெற்றோருக்கு அவர்கள் மகிழ்வுறும்படி உபதேசித்திருந்தனர். குருவின் தரிசனம் கண்ட மறக்க முடியாத அந்த நாளிலிருந்து நானும் உன் தந்தையும் சக சீடர்கள் என்ற முறையில் நெருங்கிய நண்பர்களானோம். லாகுரி மகாசாயர் உன் பிறப்பில் தீவிர அக்கறை காட்டினார். உன் வாழ்க்கை நிச்சயம் அவருடைய வாழ்வுடன் இணைக்கப் பெறும். குருதேவரின் ஆசி என்றும் பொய்க்காது. நான் இவ்வுலகை அடைந்த கொஞ்ச காலத்திற்குள்ளேயே லாகுரி மகாசாயர் இவ்வுலகை மீண்டார். ஓர் அழகான சட்டத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த அவர் படம் தந்தை மாற்றலாகி சென்ற எல்லா ஊர்களிலும் எங்கள் குடும்ப பூஜை அறையை அலங்கரித்தது. நானும் எனது அன்னையும் பல காலை மாலைகளில் நாங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட பூஜை அறையில் மலர்களை மணமிக்க சந்தன குழம்பில் தேய்த்து அர்ப்பணம் செய்து தியானித்தோம். நாங்கள் சாம்பிராணி முதலான நறுமணப் பொருட்களுடன் எங்கள் இறையுணர்வையும் இணைத்து லாகுரி மகாசாயரிடம் முழுமையாக வெளிப்பட்ட தெய்வீகத் தன்மையையும் வணங்கினோம். அவர் படம் என்பது எனது வாழ்க்கையில் மாபெரும் விளைவை ஏற்படுத்தியது. நான் வளர வளர லாகுரி மகாசாயரை பற்றி எண்ணமும் என்னுள் வளர்ந்து வந்தது. நான் தியானத்தில் இருந்த பொழுது புகைப்படத்திலிருந்த அவர் உருவம் வெளிவந்தது. மனித உருவில் என் முன் அமர்வதை அடிக்கடி கண்டிருந்தேன். ஒளிப்படைந்த அவர் உடலில் பாதங்களை நான் தொட முயலும்போது அவ்வுருமாறி மீண்டும் படமாகிவிடும். எனது குழந்தை பருவம் குமரப் பருவமாக மாறிய தருணத்தில் லாகுரி மகாசாயரின் உருவம் சிறு படச்சட்டத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்டு உருமாறி எனது மனதில் உயிருடன் தங்கி ஒளியூட்டியதைக் கண்டேன். எனக்கு சோதனையோ குழப்பமோ ஏற்பட்ட நேரங்களிலெல்லாம் நான் அடிக்கடி அவர்களிடம் பிரார்த்தனை செய்வேன். அச்சமயங்களில் எனக்குள் அவர் காட்டிய ஆறுதலான வழிமுறையைக் கண்டேன். முதலிலெல்லாம் அவர் உயிருடன் இல்லையே என்று நான் வருந்தியதுண்டு. அவர் மறைப்பொருளாய் எங்குமிருப்பதை அறியத் தொடங்கிய போது நான் வருந்தவில்லை. அவரை கண்ணால் காண்பதற்கு மிக விருப்பப்பட்ட பல சீடர்களுக்கு நான் எப்போதும் உங்கள் கூடஸ்த வரம்பிற்குள் ஆன்மீக பார்வை உள்ளபொழுது எனது எலும்புகளை சதையையும் காண நீங்கள் ஏன் வர வேண்டும் என்று அவர் பலமுறை எழுதியிருந்தார். முதலிலெல்லாம் அவர் உயிருடன் இல்லையே என்று நான் வருந்தியதுண்டு. அவர் மறைபொருளாய் எங்கும் இருப்பதை அறியத் தொடங்கிய போது நான் வருந்தியதில்லை. அவரை கண்ணால் காண்பதற்கு மிக விருப்பப்பட்ட பல சீடர்களுக்கு நான் எப்பொழுதும் உங்கள் கூடஸ்த வரம்பிற்குள் ஆன்மீக பார்வை உள்ளபொழுது எனது எலும்புகளையும் சதையையும் காண நீங்கள் ஏன் வர வேண்டும் என்று அவர் பலமுறை எழுதியிருந்தார். எனக்கு 8 வயதாகி இருக்கும் பொழுது லாகுரி மகாசாயரின் புகைப்படத்தின் மூலம் அவரது அருளால் ஆச்சரியமான விதத்தில் நான் உடல் நலமுற்றேன். இந்த அனுபவம் அவர்பாலுள்ள எனது அன்பை தீர்மானிக்கிறது. வங்காளத்தில் இச்சாபூரில் உள்ள எங்கள் குடும்ப பண்ணையில் இருந்தபோது நான் ஆசிய காலராவினால் தாக்கப்பட்டேன். உயிருக்கு ஆபத்தான நிலை. மருத்துவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. எனது படுக்கை அறையில் அமர்ந்திருந்த எனது தாய் சுவரில் மாட்டப்பட்டிருந்த லாகுரி மகாசாயரின் படத்தை பார்க்கும்படி பரபரப்புடன் சைகை செய்தார்.
மனதால் அவரை வணங்கு. நான் கைகளை தூக்கி கும்பிடக்கூட சக்தியற்றிருந்தேன் என்பது எனது அன்னைக்கு தெரிந்திருந்தது. நீ உண்மையான பக்தியுடன் உள்ளத்துள் அவரை மண்டியிட்டால் உன் உயிர் காப்பாற்றப்படும். அவர் புகைப்படத்தை நான் உற்று நோக்கிய பொழுது அங்கே கண்களை கூச வைக்கும் ஓர் ஒளி என்னையும் அந்த அறை முழுதையும் சூழ்ந்ததை கண்டேன். என்னுடைய குமட்டலும் கட்டுக்கடங்காத மற்ற அறிகுறிகளும் மறைந்தன. நான் நலமடைந்தேன். உடனே தன் குருவின் மீது எனது அன்னைக்குள் அளவற்ற நம்பிக்கையை போற்றும் வகையில் அவர் பாதங்களை தொட்டு குனிந்து வணங்கும் அளவிற்கு எனக்கு உடலில் தெம்பு உண்டாயிற்று. அன்னை திரும்ப திரும்ப அச்சிறு படத்தை தன் தலையால் தொட்டு வணங்கினார். எங்கும் நிறைந்திருக்கும் குருவே, தங்கள் ஒளி எனது மகனை நலமடையச் செய்ததற்கு நான் நன்றி கூறுகிறேன். வழக்கமாக உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அந்த வியாதியிலிருந்து என்னை உடனே மீட்ட அப்பேரொளியை எனது அன்னையும் கண்டிருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. வழக்கமாக உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அந்த வியாதியிலிருந்து என்னை உடனே மீட்ட அப்பேரொளியை எனது அன்னையும் கண்டிருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. அந்த புகைப்படம் விலைமதிக்க முடியாத எனது அரிய பொக்கிஷங்களில் ஒன்று. லகூரி மகாசாயர் தன் கையாலேயே எனது தந்தைக்கு கொடுத்ததாகையால் அது ஒரு புனித அதிர்வலையை பெற்றுள்ளது. முதலில் அந்த படம் எப்படி பிடிக்கப்பட்டது என்பது ஆச்சரியகரமானது. நான் அக்கதையை எனது தந்தையின் சகோதரர் சீடர் காளிகுமார் ராய் மூலமாக அறிந்தேன். அந்த மகானுக்கு யாரும் தன்னை புகைப்படம் எடுப்பதில் வெறுப்பு இருந்தது போலும். ஒரு சமயம் அவர் மறுத்தும் கேளாமல் அவரையும் காளிகுமார் ராய் உள்ளிட்ட ஒரு பக்தர்கள் குழுவையும் சேர்த்து புகைப்படம் எடுக்கப்பட்டது. கழுவிய படத்தில் எல்லா சீடர்களுடைய உருவங்களும் தெளிவாக பதிந்திருக்கையில் நடுவில் லாஹரி மகாசாயர் உருவம் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் மட்டும் காலியாக இருந்ததை கண்டு புகைப்படக்காரர் பெரும் வியப்புற்றார். அவ்வதிசயத்தை பற்றி பலர் வெகுவாக விவாதித்தனர். கங்காதர் பாபு என்ற புகைப்பட நிபுணனான ஒரு மாணவன் மறைந்து கொள்ளும் அந்த உருவம் தன்னிடமிருந்து தப்ப முடியாது என்று பெருமை பேசினார். மறுநாள் காலை குரு ஒரு திரைக்கு முன்னால் மரக்கட்டிலில் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். கங்காதரர் பாபு அவனுடைய உபகரணங்களுடன் வந்து சேர்ந்தான். வெற்றி அடைவதற்கு வேண்டிய எல்லா முன்னெச்சரிக்கைகளுடன் அவன் 12 படங்கள் பேராசையுடன் எடுத்தான். மீண்டும் அவருடைய ஒவ்வொரு படத்திலும் திரை மற்றும் பரக்கட்டிலில் உருவம் மட்டுமே பதிந்திருந்தது. அம்மகானின் உருவம் மட்டும் பதிவாகவில்லை. செருக்கு அளித்த கங்காதர் பாபு கண்ணீருடன் தன் குருவை நாடி வந்தான். பல மணி நேரம் கழித்தே ஆழ்ந்த பொருளுடைய குறிப்புடன் லாஹரி மகாசாயர் தன் மௌனத்தை கலைத்தார். நான் ஆன்மா, கண்ணுக்கு புலனாகாமல் எனக்கு வியாபித்துள்ளதை உன் கேமரா பிரதிபலிக்க முடியுமா? நான் ஆன்மா, கண்ணுக்கு புலனாகாமல் எங்கும் வியாபித்துள்ளதை உன் கேமரா பிரதிபலிக்க முடியாது என்பதை அறிந்தேன். ஆயினும் புனித மகானே, தங்கள் உடற்கோவிலில் படம் ஒன்று வேண்டுமென்று நான் அன்புடன் விரும்புகிறேன். என் நோக்கு குறுகியது. உங்களுக்குள் பரம்பொருள் முழுமையாக வியாபித்திருக்கிறது என்பதை நான் இன்று வரை
அறிந்தேனில்லை. இன்று வரை அறிந்தேனில்லை. சரி, நாளைக்கு காலை வா, நான் என்னை படம் பிடிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு தருகிறேன். மறுபடியும் அந்த புகைப்படக்காரர் தன் கேமராவை இயக்கினார். இந்த தடவை அத்தெய்வீக உருவம் காண முடியாதபடி அதிசயமாக உருமாற்றம் செய்து கொள்வதை விட்டுவிட்டு படத்தில் நன்கு பதிந்திருந்தது. அம்மகான் தன்னை இன்னொரு படம் பிடிக்க இசையவில்லை. நானும் அவருடைய வேறு எந்த படத்தையும் பார்த்ததில்லை. அந்த புகைப்படம் இப்புத்தகத்தில் மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய அழகிய முகச்சாயல், அவர் எந்த வகுப்பைச் சேர்ந்தவர் என்று கூற முடியாதபடி பொதுவான ஒன்றாக உள்ளது. அவருடைய மர்ம புன்னகையில் இறைவனுடன் ஒன்றிய இணைவினால் பிறந்த ஆனந்தம் லேசாக மெலிந்தது. அவரது அரைக்கண் திறந்த பார்வை இவ்வுலகில் அவருக்கு பெயரளவில்தான் நாட்டமுள்ளது என்பதையும், அரைக்கண் மூடியிருப்பது உள்ளானந்தத்தில் திளைத்திருப்பதையும் காட்டுவதற்கே ஆகும். இவ்வுலக ஆசைகளில் நாட்டமில்லா அவர் தன்னிடம் இருந்த மெய்ஞான செல்வத்தை நாடி வருவோருடைய ஆன்மீக பிரச்சனைகளை என்றுமே முழுவதுமாக அறிந்திருந்தார். இக்குருவின் படத்திலுள்ள சக்தியினால் நான் உடல் நலமுற்ற சில நாட்களுக்குள்ளேயே மகத்தான ஓர் ஆன்மீக தரிசனம் கண்டேன். ஒரு காலை வேளை எனது படுக்கையில் உட்கார்ந்தபடியே நான் ஓர் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டேன். இவ்வுலக ஆசைகளில் நாட்டமில்லாத அவர் தன்னிடம் இருந்த மெய்ஞான செல்வத்தை நாடி வருவோருடைய ஆன்மீக பிரச்சனைகளை என்றுமே முழுவதுமாக அறிந்திருந்தார். மூடிய கண்களில் இருளுக்குப் பின் யாதுளது. எனது உள்மனத்தில் இந்த ஆராய்ச்சி எண்ணம் வலுவாக எழுந்தது. உடனே எனது அகக்கண்களின் உள்நோக்கில் ஒரு பேரொளி உருக்கொண்டது. எனது நெற்றியில் ஒளிர்ந்த ஒரு பெருந்திரையில் மலைக்குகைகளில் தியான கோலத்தில் வீற்றிருக்கும் தெய்வ தவமுனிவர்களின் உருவங்கள் சிறிய திரைப்படங்கள் போன்று தோன்றின. நீங்கள் யார்? நான் இரைத்துப் பேசினேன். நாங்கள் இமாலயத்தில் உள்ள யோகிகள். அத்தெய்வீக விடையை வர்ணிப்பது கடினம். எனது மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. ஆக, நானும் இமாலயத்திற்கு வந்து உங்களைப் போன்று ஆவதற்கு ஏங்குகிறேன். அத்தோற்றம் மறைந்தது. ஆயினும் அவ்வெளி கிரணங்களின் பேரொளி என்றும் விரிந்த வலயங்களாகி எல்லையில்லாமல் பரந்தன. இந்த அதிசய ஒளி யாது? நான் ஈஸ்வரன், நான் ஒளி. அக்குரல் மேகங்களின் முழக்கம் போல் இருந்தது. நான் உன்னுடன் இரண்டறக் கலக்க விரும்புகிறேன். எனது தெய்வீக பரவச நிலையிலிருந்து நான் மெல்ல விடுபட்ட போது இறைவனைத் தேட வேண்டுமென்று அவா நிரந்தரமாக என்னுள் நிலைத்து விட்டது. அவன் என்றும் புதிய அழியாத பேரின்பம். இந்த நினைவு அத்தரிசனம் பெற்ற பின் நெடுங்காலத்திற்கு நீடித்தது. இன்னொரு இளமைக்கால நினைவு குறிப்பிடத்தக்கது. என்னில் அந்நிகழ்ச்சியின் விளைவாய் எனது உடலில் ஏற்பட்ட ஒரு வடு இன்னும் உள்ளது. நானும் எனது அக்கா உமாவும் ஒரு நாள் அதிகாலையில் எங்கள் கோரக்பூர் வீட்டு வளாகத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தோம். வேப்ப பழங்களை தின்னும் கிளிகளை வேடிக்கை பார்த்த நேரம் போக, மீதி நேரத்தில் வங்காளி பாடப்புத்தகத்தை படிக்க எனக்கு
அவள் உதவி செய்து கொண்டிருந்தாள். உமா தன் காலில் ஒரு கட்டி இருப்பதாக முறையிட்டு ஒரு களிப்பு ஜாடியை கொண்டு வந்தாள். நான் எனது முன் கையில் கொஞ்சம் களிப்பை தடவிக்கொண்டேன்.